என்ன சாப்பிட்டீங்க காலையில? வணக்கம் சபரி. வணக்கம். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லணும்? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஸோ வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு. நன்றிங்க. தேங்க்யூ. ஸோ வெளியே வந்த உடனே ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மக்கள் அது பாக்குறப்ப நான் சொன்னேன், எப்பவுமே நம்ம சேனல்ல இருந்து இந்த வெளியே போறப்ப வேலன் எப்படி இருக்கீங்க, சக்தி எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டதெல்லாம் தாண்டி சபரி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறப்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளா ரசிக்கிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஸோ நீங்க வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்ன விஷயம்? பரவாயில்ல, முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டேன். ஆமாங்க, அங்க முடிஞ்சது இல்ல, ஷூட் முடிஞ்சதுன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்தோம், காலைல 4 மணிக்கு இங்க கோயில்ல போய் இது பண்ணியாச்சு. அப்புறம் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க, சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கும் எஃப்ஜேக்கும் உள்ள பாண்டை பத்தி சொல்லுங்க. எஃப்ஜே வந்து எனக்கு ஒரு நல்ல தம்பி. ஆனா உள்ள வந்து நாங்க அண்ணன் தம்பின்னு காமிச்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். எப்படின்னா வந்து அவங்க அந்த படி ஓட்டி இறங்கினதுக்கு அப்புறம் தான் அண்ணா அம்மா, படியில இருந்து திருப்பி கால வச்சுட்டா தம்பி அப்படிமா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு அவன் மறக்க முடியும், லைஃப்ல மிஸ் பண்ண முடியாத ஒரு பர்சன்ல எஃப்ஜே ஒருத்தன். அது லைஃப்ல கண்டிப்பா தொடரணும்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா சபரி அண்ணா அப்படின்னு ஒருத்தர். ஏய் தேங்க்யூங்க. இன்னும் சாப்பிடல, இனிமேல் சாப்பிட்டேன். கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். அம்மா கேசரி கொஞ்சம், பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டேன். நீங்களா சாப்பிட்டீங்களா? சபரிக்கு எந்த மாதிரி வைஃப் வரணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு? புரியல. சபரிக்கு எந்த மாதிரி மனைவி வரணும்னு ஒரு ஆசை இருக்கு? ஐயா, நான் எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை எல்லாம் இருக்கு. கண்டிப்பா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. அவங்களா இருந்தா போதும், அவ்வளவுதான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் எமோஷனலா யாருக்கிட்டையும் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆனது கிடையாது. ஸோ நாளைக்கு எனக்கு வரக்கூடிய பார்ட்னர்கிட்ட நான் பர்ஸ்ட் அவுட் ஆகிற அளவு நாங்க இருக்கணும், எங்களோட அந்த புரிதல் அப்படி இருக்கணும். மற்றபடி அவங்க அந்த அழகா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கலாம் தாண்ட அவங்களுக்கு ஏத்த ஆளா நான் இருக்கணும், எனக்கு ஏத்த ஆளா அவங்க இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்படிதான். பிபி வீட்டில் உங்களுக்கு யார் ட்ரூவா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எனக்கு ரொம்ப ட்ரூவா இருந்தாங்க அப்படின்னு நான் நம்புறது வந்து எஃப்ஜே, கனி, விக்ரம், எல்லாருமே ஓரளவு ட்ரூவா தான் இருந்தாங்க. ரம்யா எல்லாருமே ட்ரூவா தான் இருந்தாங்க. நீங்க வெளியே வந்த பிறகு யார் மேலாச்சும் எந்த கண்டஸ்டன்ஸ் மேலாச்சும் பெர்ஸ்பெக்டிவ் தான் மாறுச்சா? வெளியே வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மாறுச்சுன்னா இன்னும் யார்கிட்டையும் பெருசா புரியல. ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கா யார் மேலேயாவது? அப்படிலாம் நான் மாறலைங்க. 100 நாள்ல நான் இருக்காது, வெளியே போய் காமிக்க போறேன் அப்படிலாம் ஒன்றும் பெர்ஸ்பெக்டிவ் மாறுற மாதிரி எனக்கு இன்னும் தோணல. மேபி 2-3 நாள் தான் ஆச்சு, அதனால எதுவும் அப்படிதான் இருக்கு. உங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன சபரி அண்ணா? அண்ணா இது வரைக்கும் நான் எதுவும் முடிவு பண்ணல. ஒரு 3 நாளா அது அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க அப்படின்னு எல்லாம் வெளியே போய் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க கூட ஜாலியா இருக்கேன். இன்னும் எதுவுமே அதை பத்தி யோசிக்கல. உங்களுக்கு எல்லாம் சொல்லாமையா? கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லலாம். சபரி எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்றாரு? நான் கிரியா நிறைய பண்ணுவேன். ஸோ அது முன்னாடில இருந்தே அப்படிதான். ஸோ இந்த கிரியா வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா, சுதர்ஷன கிரியா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. மெடிடேஷன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கோவத்தை கண்ட்ரோல் பண்றது தப்பு இல்லைல்ல. உங்களை பார்த்தா என்னோட சொந்தக்கார பையன் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு சொந்தக்கார பையனா தான் இருப்பான். யாருன்னு பாருங்க, பேர் பாருங்க. சத்யா செல்லா தெரியல, எனக்கு தனித்தனியான சொந்தக்காரங்க இருக்காங்க, 2 பேரும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்றீங்க? இப்போ தலைவா எனக்கு உண்மையிலே எல்லா டாஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். அது பிடிச்சி ஜாலியா விளையாடுவோம். அந்த மாதிரி தான் ஒரு டாஸ்கா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லாஸ்ட் அந்த புலம்புற டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ நான் யார்கிட்டயுமே அந்த பிபிஓஸ்ல புலம்பாத ஒரு விஷயத்த வானத்தை நோக்கி புலம்பிட்டே இருந்தேன். கடைசியில போய் அது வந்து அந்த புலம்புறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. 5000 ரூபாய் டிப்ஸ் வாங்கிக்க தெரியுமா? தெரியாது. ஸோ பிக் பாஸ்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? பிக் பாஸ்ல வந்து நம்மளா இருந்தாவே போதுங்க. இந்த எப்படி சொல்றது, இவங்களுக்காக ஒரு விஷயம் அவங்களுக்காக ஒரு விஷயம்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளா இருந்தா போதும். பிடிச்சவங்க கூட இருப்பாங்க, பிடிக்காதவங்க போயிட்டே இருக்கு, ஒரு பிரச்சனையே கிடையாது. முதல்ல எனக்குள்ள இருக்க சபரியை நான் பாத்துக்கிட்டாவே மற்றவங்க எல்லாத்தையும் நான் நல்லா பாத்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஓவரால் பிபியோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு முதல் நாள் கால் எடுத்து உள்ள வைக்கும் போது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நீங்க நிற்கும் போது உள்ள எப்படி இருந்தது உங்களுக்கு? பக்குன்னு இருந்ததுங்க. ஆனா ஒரு சில சமயம் எதுக்கு இந்த நிறைய சொல்லுவாங்க, பிக் பாஸ் அடிக்கடி சொல்லுவாரு, உங்களை கூப்பிட்டா நீங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பயம் வருதுன்னே தெரியாது. சரிங்களா? நம்மளாம் இவ்வளவு கோவப்படுமா நம்மளுக்கு தெரியாது, இவ்வளவு அழுவுமான்னு தெரியாது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாமே into 10 தான் இருக்கும். ஒரு மாதுளம்பழத்துக்கு சண்டை போட்டோமான்னு கேட்டா என்ன மாதுளம்பழத்துக்குலாம் சண்டை போடுறீங்க அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனா உண்மையிலேயே உள்ள வந்து இந்த எல்லாருமே சொல்ற மாதிரி தான், இந்த ரெகுலர் வார்த்தை, இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்பவே இருந்ததுங்க. இந்த
அதிகப்படியான அன்பு, அதிகப்படியான விட்ரேல், அதிகப்படியான பாசம் எல்லாமே டு த கோர் தான் உள்ள பார்த்தோம். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தா என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது கிடையவே கிடையாது. இந்த லாஸ்டா பிக் பாஸ் இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட சரி அப்படின்னு சொல்றப்ப அந்த லைட் ஆஃப் ஆன மூமெண்ட் இருக்குல்ல, அவ்வளவுதான். நம்மளை கைட் பண்ணி கூட்டு போன ஒரு இது இல்ல அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. உள்ள போறப்ப ஒரு மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கீங்க, இப்ப இந்த இடத்துல பேசிட்டு இருக்கீங்க, நீங்களாம் வந்து எனக்கு தப்பே நினைக்க மாட்டீங்க நம்பிட்டு இருக்கவங்க தான் இந்த பக்கம் திரும்பி அவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் எல்லாம் சொல்றப்ப சரி ஓகே இதுதான் அந்த அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து ஒரு விசில் அடிங்க சபரி, ஏன்னா திவ்யா வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க எடுத்த உடனே யோசிக்காம ஒரு செலிப்ரேட் பண்ணி விசில் அடிச்சிங்க. அந்த மாதிரி விசில் அடிங்கன்னு கேட்கறாங்க. சவுண்ட் அதிகமா இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல அடிங்க. அதுதான் சொன்னேன் காது வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருவை பத்தி சொல்லுங்க. பாரு வந்து நல்ல பிளேயருங்க. ஆக்சுவலி அவங்க சூப்பரான கேமர். ஆனா இப்படி விளையாண்டுருக்க வேணாங்கிறது மட்டும்தான் எனக்கு பாரு மேல ஒரு விஷயமா இருந்தது. பாரு வந்து ஒரு 10,000 பேர் இருந்தாலும் அவங்களை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு விஜே நான் வெளியே பார்த்திருக்கேன். பட் ஆனா அது உள்ள வந்து அவங்க அந்த ஹோல்டிங் நிறைய விஷயத்துல நிறைய கேம் நல்லா விளையாண்டுருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல இப்படி விளையாண்டுருக்க வேணாம் அமைக்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் வீட்ல மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் என்ன, மறக்க வேண்டிய ஒரு மெமரி என்ன? பிக் பாஸ் வீடே மறக்க முடியாத ஒரு மெமரி தான். அதுல முக்கியமா என்னன்னா சேதுனாவும் இந்த வாடா போடா சொல்லி கூப்பிடுறது வந்து அவ்வளவு சீக்கிரம் நடந்தது இல்லை இந்த சீசன்ல. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சேதுனா வந்து இக்குவார் நம்மடா உள்ள அந்த சகோதரான்னு கூப்பிட்டது, இதெல்லாம் வந்து நான் லைஃப்ல மறக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் நிறைய. அந்த பாசெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் தம்பின்னு சொன்னது, அவர் வந்து அது வெளியே வரப்ப அவ்வளவுதான் உள்ள போ அப்படின்னு சொன்னப்பெல்லாம் வந்து அந்த கிளவுட் நைன் சொல்லுவாங்க, அப்படி ஒரு மாதிரி ஜாலியா இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கும் அந்த மனுஷனை தவிர வேற யாருக்கும் வந்து நான் பேச முடியாது, இவங்ககிட்ட பேசலாமா பேச முடியாதுன்னு தெரியாது. அந்த வாய்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மொமெண்ட் வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாது. மறக்கணும்னு நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா, அதனால நிறைய விஷயங்கள் சபரி இப்படி பண்ணிருக்க வேணாம் அப்படின்னு யோசிச்ச விஷயங்கள் என்னன்னா அதை வேணா நான் சொல்றேன். ஏன்னா வந்து இந்த தலை டாஸ்க்ல நீ இன்னும் அக்ரெசிவா அவ்வளவு தூரம் விளையாண்டு இருக்க வேணாம் அப்படிங்கறதா. சங்கீதா கிரண் என்றவங்க வந்து அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா வந்தவங்க எல்லாரும் அம்மாவை ரொம்ப கேட்டதா சொன்னாங்க. அம்மாவை கண்டிப்பா கேட்டதா சொல்றேன். ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாரோட சவகாசமே வேண்டாம்னு நினைக்கிறீங்க? சவகாசம் வேண்டாம் நினைக்கிறவங்க உள்ள யாரும் அவ்வளவு கெட்டவங்கலாம் கிடையாதுங்க. நான் எப்பயும் சொல்றேன், அவ்வளவு மோசமான ஆட்கள் எல்லாம் உள்ள அப்படி மோசமானது நல்லது நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஒரு அளவுகோல் வச்சிருக்கீங்கல்ல, அப்படி மனுஷங்களை பாக்குறவங்க யாரும் மோசமானவங்களாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உள்ள ஒழுங்கா தான் இருக்கும். இந்த நல்லவங்க கெட்டவங்க மோசமானவங்க அப்படின்னு நான் பிரிக்கலாம் விரும்பல. எல்லாருமே ஒரு அந்த பாயிண்ட்ல நீங்க இருந்தா மட்டும்தான் தெரியும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருமே நல்லா தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஸ்டேஜ் மூமெண்ட் ஃபினாலி ஸ்டேஜ் மூமெண்ட்ல விஜய் சேதுபதி சார் ரைட் சைடில் நீங்களும் லெஃப்ட் சைடில் திவ்யாவும் இருக்கும்போது அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக அப்படி கையெல்லாம் விளையாட ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு இந்த சொன்னாங்களே அந்த பதபதப்பு அந்த மாதிரி இல்லை. அங்க இருந்த யாரு ஜெயிச்சாலுமே அது டிசர்விங் தான். ஏன்னா 105 நாள் உள்ள இருக்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அது இத்தனை நாள் மக்கள் சப்போர்ட்டோட இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்காங்க. அதுல யாரு ஜெயிச்சாலுமே அது உண்மையான ஒரு வெற்றியா தான் இருக்கும். அந்த வெற்றியா தான் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி எனக்கு என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெளியே நம்ம வந்த மக்கள் நமக்கு கை தட்டுறாங்கல்ல, அந்த மொமெண்ட் அந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கப்ப அத்தனை கண்களும் நம்மள பாக்குதுன்னு நினைக்கிறப்ப அது ரொம்ப ஜாலியா இருந்தது. அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஸோ அந்த லாஸ்ட் நீங்க 3 பேர் இருக்கும்போது யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைச்சீங்க? நாங்க அப்படி நினைக்கிறது இல்லைங்க. நாங்க பேசிப்போம், இந்த பாயிண்ட் வச்சு நீ வின் பண்ணிடுவேன், இந்த பாயிண்ட் வச்சு யார் வின் பண்ணாலுமே சந்தோஷம் தான் நினைச்சிட்டு தவிர நீங்க நானும் சொல்லிக்கவே கிடையாது. இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்லுவான் விக்ரம், சொல்லுவான் இதை வச்சு இதெல்லாம் பார்த்தா நீ தான் வின் பண்ணுவ, கை தட்டத்தை வச்சு பார்த்தா நீ தான் வின் பண்ணுவ, அது இப்படி பேசிக்குமே தவிர நான் கான்பிடென்ட்டா நான் தான் அப்படிங்கறத நாங்க யோசிக்கல. ஸோ மக்கள்கிட்ட வந்து நிறைய லவ்ஸிங் சைட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அந்த இடத்துல உட்காந்து நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். இது நம்ம சேனல்லயே இதே லைவ் பண்றப்ப இந்த இடத்துல உட்காந்து கேட்கறப்ப மக்கள்கிட்ட இருந்து அந்த அன்பு வந்து இது வரைக்கும் நான் இவ்வளவு அன்பு சம்பாரிச்சதே கிடையாதுங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இப்பயும் சொல்றேன், நம்ம வெளியே போறப்ப நமக்கு ஒரு கைத்தட்டல் கிடைக்குதுங்கிறப்பே ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை தாண்டி இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்தியா லவ் பண்ணவங்க, வேலைனா லவ் பண்ணவங்க, இப்ப சபரின்னு சொல்லி பேர் சொல்லி லவ் பண்றாங்கல்ல, இந்த லவ் வேற நான் என்ன பண்ணியிருந்தாலுமே எனக்கு கிடைச்சிருக்காமான்னு தெரியல. இவ்வளவு லவ் சம்பாதிக்கிறப்ப நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப நம்ம கூட 2 பேர் இருக்காங்கடா, அவனும் நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப அந்த பிரச்சனை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இப்ப 2 பேர் 2000 2 லட்சம் பேர் இத்தனை கோடி மக்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க என்ன வந்தாலுமே பண்ணலாம்டா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் கொடுத்த இந்த மக்கள், அதுதான் இது போதும் லைஃப்ல. நான் என்னன்னா இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. நன்றி. ஜாலியா தலையாட்டுறாரு, ஜாலி. ஓகே, பாய்.